மேல்நிலை 2ஆம் ஆண்டு வரலாற்று மாணவர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் அலகு 13 ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்தில் உள்ள 1 மதிப்பெண் வினாவிடைகளும் 2 மதிப்பெண் வினாவிடைகளையும் விரிவாக பார்த்தோம். இன்று அதே பாடத்தில், அதாவது ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்தில் உள்ள 3 மதிப்பெண் வினாவிடைகளும் 5 மதிப்பெண் வினாவிடைகளும் காலக்கோடு பகுதியையும் இப்போது விரிவாக பார்ப்போம். முதலில் 3 மதிப்பெண் வினாவிடைகளை பார்ப்போம். முதல் கேள்வி, முதல் மொராக்கோ சிக்கல் எவ்வாறு நிகழ்ந்தது? நன்றாக கவனிக்கவும். முதல் மொராக்கோ சிக்கல் எவ்வாறு நிகழ்ந்தது? இது முக்கியமான கேள்வி. இதற்கான 3 மதிப்பெண் வினாவிடைகள் என்றதனால் 4 புள்ளிகள், அதாவது 4 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதில் முதலாவதாக 1905 ஒரு பிரெஞ்சு தூதுக்குழு மொராக்கோவின் ஃபெஸ் நகரை வந்தடைந்தது. அதை பிரான்சின் பாதுகாப்பிற்கு உட்பட்ட பகுதியாக பிரான்ஸ் கருதி அங்கு சென்றது. அதனால் அதற்கு ஜெர்மனி எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த சர்ச்சையை ஐரோப்பிய மாநாடு ஒன்றனுக்கு எடுத்து செல்ல பிரான்ஸ் உடன்பட்டது. இதுதான் இந்த மொராக்கோ சிக்கல். அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, அகழிப்போர் எவ்வாறு நடத்தப்பட்டது? அகழிப்போர், அகழி என்றாலே அனைவருக்கும் தெரியும். அகழி என்பது குழி வெட்டுவதல், நீளமான குழி, அது அகழி என்று சொல்வோம். இந்த அகழிப்போர் முதல் உலகப் போரில்தான் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. எதற்காக என்பதை இப்போ விரிவாக பார்ப்போம். முதல் உலகப் போரில் படை வீரர்கள் தங்கள் உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டி அதனுள் அடைக்கலம் தேடினர். படைகளால் தோண்டப்பட்ட அகழிகள், குழிகள் அவர்களை குண்டுகளிலிருந்து பாதுகாத்தன. அகழி முறையானது எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாதபடி வளைந்து நெளிந்து இருக்கும்படி அகழியை வடிவமைத்தனர். தொடர் இணைப்பு அகழிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக உணவு, வெடிப்பொருட்கள், புதிய துருப்புகள், கடிதங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. அகழி என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் பார்த்தோம் என்றால் பெரிய ஒரு அரசன் இருந்தான். அவன் பாதுகாப்பிற்காக ஒரு கோட்டை கட்டுவான். அந்த கோட்டையை சுற்றிலும் அகழி செய்வார்கள். அகழி என்பது ஒரு நீண்டமான பள்ளம். அந்த பள்ளத்தில் தண்ணீரை விட்டு நீங்கள் வேலூர் கோட்டையை பார்த்தால் தெரியும், மிக பெரிய அகழி உள்ள கோட்டை. அதே போல் முதல் உலகப் போர் நடந்தபோது படை வீரர்கள் தங்களுடைய உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டி அதனுள் அடைக்கலம் தேடிக்கொண்டனர். படைகளால் தோண்டப்பட்ட அகழியானது அவர்களை குண்டுகளிலிருந்து பாதுகாத்தனர். ஏன்னா குண்டு வெடித்தால் மிகப்பெரிய அளவிலான வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள அகழியின் உள் சென்றனர். அகழி முறையானது எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாதபடி வளைந்து நெளிந்து இருக்கும்படி அகழியை வடிவமைத்தனர். ஏனென்றால் நேராக இருந்தால் துப்பாக்கி குண்டு என்றால் நேராக செல்லும். அதில் வளைவாக இருந்தால் ஏதாவது ஒரு வளைவில் பட்டு அந்த துப்பாக்கி தோட்டா அடுத்ததாக செல்ல முடியாது. அதற்காகவே இந்த தோட்டா செல்ல முடியாதபடி வளைந்து நெளிந்து இருக்கும்படி அகழியை வடிவமைத்தனர். தொடர் இணைப்பு அகழிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக உணவு, வெடிப்பொருட்கள், புதிய துருப்புகள், கடிதங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. அதாவது நிலத்திற்கு மேலே வராமலே தொடர் இணைப்பு அகழிகள் ஏற்படுத்தப்பட்டு உணவு, வெடிப்பொருட்கள், புதிய துருப்புக்கள், கடிதங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டன. இதுதான் இந்த அகழிப்போர். இது முதல் உலகப் போரில் அறிமுகப்படுத்தப்பட்ட போர். அடுத்தது மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். மிக ஆபத்தான யூ படகுகள் மற்றும் கியூ கப்பல்கள் பற்றி நீவீர் அறிந்தது என்ன? இது கேள்வி. இது மிகவும் முக்கியமான கேள்வி. சென்ற ஆண்டும் இந்த கேள்வி வந்தது. யூ படகுகள் என்பது என்னென்ன? யூ படகுகள் என்பது முதல் உலகப்போர் காலத்தில் ஜெர்மனி பயன்படுத்திய மிக அச்சுறுத்தும் நீர்மூழ்கிகள் ஆகும். இதனை பயன்படுத்தி பிரிட்டனின் கப்பல்களை மூழ்கடிக்கும் உக்தியை ஜெர்மானியர்கள் கடைபிடித்தார்கள். ஒரே மாதத்தில் 8,80,000 டன்கள் கனத்திற்கான கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன இந்த யூ படகுகளை பயன்படுத்தி. அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் யூ படகுகள் என்பது. இதனை பயன்படுத்தி எதிரிகளின் கப்பல்களை, போர்க்கப்பல்களை மூழ்கடித்தார்கள் கடலில். அடுத்ததாக கியூ கப்பல்கள். இந்த யூ கப்பல்களுக்கு எதிராக வினையாற்ற கியூ கப்பல்கள் உருவாக்கப்பட்டது. கியூ கப்பல்கள் என்பது ஜெர்மனியினுடைய யூ படகுகள், அதாவது நீர்மூழ்கி படகுகளை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம் கியூ கப்பல்கள். இது ஜெர்மனிக்கான பதிலடியாகும். பிரிட்டன் 200க்கும் மேற்பட்ட நீராவி கப்பல்களையும் சரக்கு படகுகளையும் கொண்டு வாணிப நடவடிக்கையை மேற்கொள்வது போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தின. ஜெர்மனியின் யூ படகுகள் ஏற்படுத்திய ஆபத்துகளை இதன் மூலம் எதிர்கொண்டது பிரிட்டன். அடுத்தது நான்காவது கேள்விக்கு செல்வோம். போரில், முதல் உலகப் போரில் அமெரிக்கா நுழைந்த பிறகு நிகழ்ந்தவற்றை வரிசை கிரமமாக எடுத்து கூறுக.
நாம் முதல் உலகப் போரிலும் சரி, இரண்டாம் உலகப் போரிலும் சரி, அமெரிக்கா தான் அதில் முக்கியமான பங்காற்றியது. முதல் உலகப் போரிலும் அமெரிக்கா நுழைந்ததற்கு பிறகுதான் இந்த முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அதேபோல்தான் இரண்டாம் உலகப் போரிலும் அமெரிக்கா வந்துட்டு ஜப்பான் மீது முதல் முறையாக அணுகுண்டையை வீசிதான் இந்த இரண்டாம் உலகப் போரையும் வெற்றிகரமாக முடித்தது. அதே போன்று முதல் உலகப் போரில் அமெரிக்கா போரில் இறங்கியதால் நேச நாடுகளின் வெற்றி முன்பே உறுதி செய்தது போலாயிற்று. ஜெர்மனியின் நட்பு நாடுகள் அனைத்தும் அதனை கைவிட்டு விலகின. முதலில் சரணடைய முன்வந்த நாடு பல்கேரியா ஆகும். ஆஸ்திரியா மற்றும் துருக்கி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஜெர்மனியினுடைய பேரரசர் கெய்சர் அரியணையை துறந்து ஆலந்து நாட்டிற்கு ஓட்டம் பிடித்தார். 1918 நவம்பர் 11 ஜெர்மனி சரணடைவதாக அறிவித்து கையெழுத்திட்டது. இதன் மூலமாக முதல் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. அடுத்ததாக 5வது கேள்வியை பார்ப்போம். ரஷ்ய புரட்சி அந்நாட்டிற்கு வெளியில் ஏற்படுத்திய பாதிப்புகளை விளக்குக. ரஷ்யாவில் நடந்த புரட்சி வந்துட்டு அந்த நாட்டிற்கு வெளியில் ஏற்படுத்திய பாதிப்புகள் என்ன என்பதை இப்போ பார்ப்போம். உலகின் பல்வேறு நாடுகளில் பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்பு பொது உடைமை சித்தாந்தம் எங்குமே இல்லை. முதலாக பொது உடைமை சித்தாந்தம் ரஷ்யாவில்தான் அறிமுகமானது. அதனை லெனின் தலைமையில் உருவாக்கினார்கள். உலகின் பல்வேறு நாடுகளில் பொது உடைமை கட்சி உருவாக்கப்பட்டது. சோவியத் ஐக்கியம் காலனி ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளை தங்களின் விடுதலைக்காக போராட அறிவுறுத்தி உதவிகளையும் செய்தது. சோவியத் நாடானது காலனி ஆட்சிக்குட்பட்ட மற்ற நாடுகளை அந்த நாடுகளுடைய விடுதலைக்காக போராட அறிவுறுத்தி உதவிகள் எனில் ஆயுத உதவிகளையும் செய்தது. நில உடைமை சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர்களினுடைய உரிமைகள், பாலின சமத்துவம் போன்ற கூறுகள் உலகம் முழுவதும் விவாத பொருளானது. நில உடைமை சீர்திருத்தம் முதலாளித்துவ நாடுகளாக தான் மேற்கண்ட ஐரோப்பிய நாடுகள் அநேக நாடுகள் இருந்தன. முதலாக விவசாயிகளுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுத்தது ரஷ்யா தான். அதனால் நில உடைமை சீர்திருத்தம் கொண்டு வந்த முதல் நாடு ரஷ்யா. சமூக நலன், தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க பல சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தது ரஷ்யா. அடுத்தது பாலின சமத்துவம், ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவருக்கும் சம வேலைக்கு சமமான ஊதியம் என்ற கோட்பாட்டை முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியது இந்த ரஷ்யா தான். இதனால் முதலாளித்துவத்திற்கு மாற்றான ஒரு முறையை அறிமுகப்படுத்தியது. ஏனெனில் ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே முதலாளித்துவ நாடுகளாக இருந்தது. இதற்கு மாற்றாக ஒரு பொது உடைமை நாடு அறிமுகமானது ரஷ்ய புரட்சியினால். இதுதான் அந்த ரஷ்ய புரட்சி மற்ற நாடுகள் ஏற்படுத்திய பாதிப்புகளாகும். அடுத்ததாக நாம் 6வது கேள்விக்கு செல்வோம். பன்னாட்டு சங்கம் வெற்றிகரமாக முடித்து வைத்த சிக்கல்கள் பற்றி குறிப்பு வரைக. பன்னாட்டு சங்கம் நாம் ஏற்கனவே சென்ற வகுப்பில் பார்த்தோம். பன்னாட்டு சங்கம் என்பது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், முதல் உலகப் போரின் முடிவில் மீண்டும் ஒரு உலகப் போர் வரக்கூடாது, அதாவது நாடுகளுக்கிடையே கசப்பான உணர்வுகள் வந்து அதன் மூலமாக மீண்டும் ஒரு உலகப் போர் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த வரக்கூடிய நாடுகளுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்ப்பதற்காக ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் பெயர் தான் பன்னாட்டு சங்கம். அந்த சங்கம் வந்துட்டு வெற்றிகரமாக முடித்து வைத்த நாடுகளுக்கு இடையேயான சிக்கல்கள், என்னென்ன நாடுகளுக்கு இடையேயான சிக்கல்களை அது தீர்த்து வைத்தது என்பதனை பற்றி இந்த விடையில் பார்ப்போம். முதலாவதாக, ஆலந்து தீவுகள் இறையாண்மை மீது ஸ்வீடனும் பின்லாந்து உரிமை கோரி சர்ச்சையை கிளப்பின. ஆலந்து தீவுகள், அந்த ஆலந்து தீவுகளுக்காக அதன் மீது உரிமைக்காக ஸ்வீடனும் பின்லாந்து 2 நாடுகளும் சர்ச்சை கொண்டன. பன்னாட்டு சங்கம் ஆலந்து தீவு பின்லாந்துக்கே என வழங்க முடிவு செய்தது. மேல்புற சைலேசியாவை முன்னிறுத்தி போலந்து ஜெர்மனியும் சர்ச்சையை கிளப்பிய போது சங்கம் தலையிட்டு தீர்த்து வைத்தது. இதே போல மேல்புற சைலேசியா என்ற நாட்டின் முன்னிறுத்தி போலந்து நாடும் ஜெர்மனி நாடும் சர்ச்சையை கிளப்பியது. அதாவது தங்களுக்கு தான் சொந்தம் என்று சர்ச்சையை கிளப்பியது. இதற்கு பன்னாட்டு சங்கம் தலையிட்டு தீர்த்து வைத்தது. அடுத்ததாக, கிரீஸ் பல்கேரியா மீது படையெடுத்த போது பன்னாட்டு சங்கம் போர் நிறுத்த ஆணையை வெளியிட்டு ஆக்கிரமிப்பை நிறுத்தியது. கிரீஸ் நாடானது பல்கேரியா மீது போர் தொடுத்தது. பல்கேரியா பன்னாட்டு சங்கத்தை அணுகி கிரீஸினை தண்டிக்குமாறு கேட்டுக்கொண்டது. இதனை ஏற்றுக்கொண்ட பன்னாட்டு சங்கம் தீர விசாரித்து போர் நிறுத்த ஆணையை வெளியிட்டு ஆக்கிரமிப்பை நிறுத்தியது. அடுத்தது, விசாரணைக்கு பின் கிரீஸை நஷ்ட ஈடு வழங்க இந்த பன்னாட்டு சங்கம் ஆணையிட்டது. கிரீஸ் மீது போர் இழப்பீட்டுத் தொகை தர வேண்டும் என்று ஆணையிட்டு அதே போல பல்கேரியாவிற்கு நீதியை பெற்றுத்தந்தது இந்த பன்னாட்டு சங்கம். அடுத்ததாக 7வது கேள்வி, பொருளாதார பெருமந்தம் எவ்வாறு அரசியல் தளத்தில் தாக்கத்தை வெளிப்படுத்தியது என்பதனை விளக்குக.
பொருளாதார பெருமந்தம். இந்த பொருளாதார பெருமந்தம் ஏன் ஏற்பட்டது எனில், முதல் உலகப் போரின் முடிவில் இந்த போரில் ஈடுபட்ட அனைத்து நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது. அதற்காக தான் இதனை பொருளாதார பெருமந்தம் என்று சொல்கிறோம். பெருமந்தம், சிறிய மந்தமல்ல, பெரிய மந்தம். அனைத்து நாடுகளுக்கும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அது எவ்வாறு அரசியல் தளத்தில் தாக்கத்தை வெளிப்படுத்தியது என்பதனை இந்த விடையில் பார்ப்போம். இங்கிலாந்தில் 1931 நடைபெற்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. ஏனெனில் இங்கிலாந்து தான் இந்த போரில் முதன்மையாக பங்கெடுத்தது. அதனால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்தது. அதனால் அந்த தொழிலாளர் கட்சி தான் இந்த போரை நடத்தியது. அதனால் அடுத்த தேர்தலில் தொழிலாளர் கட்சியானது தோற்கடிக்கப்பட்டது. எங்கே? இங்கிலாந்தில் 1931 நடைபெற்ற தேர்தலில். அமெரிக்காவின் புகழ்பெற்று விளங்கிய குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு பின் 20 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாமல் போனது. அமெரிக்காவில் அதே போல குடியரசுக் கட்சி ஆட்சியில் இருந்தபோது தான் இந்த முதல் உலகப் போர் நடைபெற்றது. ஆனால் இந்த போரின் முடிவில் பெருமந்தத்திற்கு பிறகு 20 ஆண்டுகள் அந்த குடியரசுக் கட்சியினால் அமெரிக்காவில் ஆட்சி அமைக்க முடியவே இல்லை. ஏனெனில் அதன் தாக்கம் அமெரிக்கர்களை மிகவும் வாட்டியது. அடுத்ததாக, ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் பாசிச கட்சிகள் அரசு அதிகாரங்களை கைப்பற்றி கொண்டன. ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் குடியரசு நாடுகள் இருந்து பின்பு பாசிச கட்சிகளின் கைகளில் இதனுடைய அதிகாரங்கள் சென்றன. அடுத்ததாக, பிரேசில், சிலி, அர்ஜென்டினாவில் அரசு மாற்றம் நிகழ்ந்தது. இதுதான் இந்த பொருளாதார பெருமந்தத்தின் அரசியல் மாற்றம். இதுவரை நாம் 3 மதிப்பெண் வினா விடைகளை பார்த்தோம். இப்பொழுது 5 மதிப்பெண் வினா விடைகளை பார்ப்போம். இது விரிவான விடையளிக்கவும். நன்றாக கவனிக்கவும். இந்த 5 மதிப்பெண் வினா விடைகள் எழுதும்பொழுது இந்த துணை தலைப்புகள் சொல்லுவோம், சப்ஹெட்டிங் சொல்லுவோம். இந்த சப்ஹெட்டிங்கை வந்துட்டு மனப்பாடம் பண்ணிங்க நல்லா. ஏன்னா சப்ஹெட்டிங் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப்ஹெட்டிங்குக்கும் ஒரு 4 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் இல்லை முடிஞ்சால் 2 பாயிண்ட் எழுதினா கூட ஒரு 5 சப்ஹெட்டிங்னா ஒவ்வொரு சப்ஹெட்டிங் ஒரு மதிப்பெண் கிடைக்கும். 5 மதிப்பெண் முழுமையாக பெறலாம். சரி, முதல் கேள்வியை பார்ப்போம். முதல் உலகப் போரின் காரணங்களையும் விளைவுகளையும் கணக்கிடுக. இங்கு 5 துணை தலைப்புகள் உள்ளன. முதல் துணை தலைப்பு கூட்டணி முறையின் பரிணாமம், மொராக்கோ சிக்கல், போஸ்னிய சிக்கல், பால்கன் போர்கள், உடனடி காரணம். கூட்டணி முறையின் பரிணாமம். ஐரோப்பாவில் கூட்டணி முறையை வடிவமைத்தவர் பிஸ்மார்க் ஆவார். ஐரோப்பாவில் கூட்டணி முறை முதலாக கூட்டணி ஏற்படுத்தியவர் பிஸ்மார்க். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளை இணைத்து 3 பேரரசுகள் கழகத்தை பிஸ்மார்க் உருவாக்கினார். இவர் ஜெர்மனியினுடைய அதிபர். ஜெர்மனி, ஆஸ்திரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளை இணைத்து 3 பேரரசுகள் கழகத்தை பிஸ்மார்க் உருவாக்கினார். ஆஸ்திரியாவுடன் மட்டும் ஜெர்மனி ஆழ்ந்த புரிதலை விரும்பியதால் அந்நாட்டுடன் பிஸ்மார்க் வலுவான உறவை ஏற்படுத்தினார். ஆஸ்திரியாவுடன் மட்டும் ஜெர்மனி ஆழ்ந்த புரிதலை விரும்பியதால் அந்நாட்டுடன் பிஸ்மார்க் வலுவான உறவை ஏற்படுத்தினார். பின்னர் இக்கூட்டணியில் இத்தாலி இணைந்ததால் மூவர் கூட்டணியாக விரிவடைந்தது. இந்த கூட்டணியில், அதாவது பிஸ்மார்க் ஏற்படுத்திய கூட்டணியில் இத்தாலி இணைந்ததால் மூவர் கூட்டணியாக விரிவடைந்தது. 1907 பிரிட்டன் ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. 1907 பிரிட்டன் நாடானது ரஷ்யாவோடு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியது. பின்னர் பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகள் அங்கமாக கொண்டு முக்கூட்டு நட்பு உருவாக்கப்பட்டது. முதலில் ஜெர்மனி 3 நாடுகளை இணைத்து மூவர் கூட்டணி அமைத்தது. இதற்கு எதிராக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய நாடுகள் அங்கமாக கொண்டு முக்கூட்டு நட்பு உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக மொராக்கோ சிக்கல். மொராக்கோவின் ஃபெஸ் நகருக்கு பிரான்சின் தூதுக்குழு வந்தடைந்தது. அதனை பிரான்சின் பகுதியாக கருதி பிரான்ஸ் செயல்பட்டது. மொராக்கோவின் உள்ள ஃபெஸ் நகருக்கு பிரான்சினுடைய தூதுக்குழு வந்தது. அந்த இடத்தை பிரான்ஸ் தன்னுடைய பகுதி என்று நினைத்து செயல்பட்டது. இதற்கு ஜெர்மனி தனது எதிர்ப்பை தெரிவித்தது. இச்சர்ச்சை ஐரோப்பிய மாநாடுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ஆனால் எந்த பலனும் ஏற்படவில்லை. பின்னர் ஜெர்மனியர்கள் மொராக்கோவின் துறைமுகமான அகாதிர் பகுதிக்கு துப்பாக்கி பொருந்திய படகான பேந்தரை அனுப்பினர். அடுத்ததாக போஸ்னியா சிக்கல். இந்த போஸ்னியா சிக்கல் என்பது ஆஸ்திரியாவின் பாதுகாப்பில் இருந்த போஸ்னியா அர்சிகோவினா பகுதிகளை ஆஸ்திரியா, ஹங்கேரி இணைப்பதாக அறிவித்தது. இதனால் தொடர் சிக்கல்கள் ஏற்பட்டது.
துருக்கியர்கள் இதனால் சினமடைந்தார்கள். அடுத்ததாக பால்கன் போர்கள். முதலாம் பால்கன் போரில் ஐரோப்பிய மாகாணங்கள் இருந்து துருக்கியர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள். மாசிடோனியாவை ஆக்கிரமிக்க ரஷ்யா, கிரீஸ், செர்பியா, பல்கேரியா போன்ற நாடுகளால் பால்கன் ஐக்கியம் உருவாக்கப்பட்டது. லண்டன் உடன்படிக்கையின்படி மாசிடோனியா என்ற நாடு பிரிக்கப்பட்டு புதிதாக அல்பேனியா என்ற புதிய நாடு உருவாக்கப்பட்டது. இரண்டாம் பால்கன் போர் புகாரெஸ்ட் உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. உடனடி காரணம் இதெல்லாம் ஏற்கனவே இந்த முதல் உலகப் போர் நடப்பதற்கான காரணங்கள். ஆனால் உடனடியாக என்ன நடந்தது? ஆஸ்திரிய ஹங்கேரியின் பேரரசின் வாரிசான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் பெர்டினாட் என்பவர் 1914 ஜூன் 28 செர்பியா நாட்டைச் சேர்ந்த பிரின்சிப் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார். செர்பியா கொடுத்த விளக்கத்தையும் ஜெர்மனி மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சியையும் ஆஸ்திரியா புறந்தள்ளியது. ஏனெனில் ஆஸ்திரிய இளவரசரான ஆர்ச் டியூக் பிரான்ஸ் பெர்டினாட் என்பவர் செர்பிய நாட்டு இளைஞரால் படுகொலை செய்யப்படுகிறார். அதனால் செர்பியா கொடுத்த விளக்கத்தை ஏற்கவில்லை. ஜெர்மனி மேற்கொண்ட மத்தியஸ்த முயற்சியையும் ஆஸ்திரியா புறந்தள்ளியது முக்கியமான காரணம். ஆஸ்திரியா 1914 ஜூலை 28 அன்று செர்பியா மீது போர் பிரகடனம் செய்தது. முதல் உலகப் போரின் முடிவில் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் ஒரு அமைதி மாநாடு நடைபெற்றது. இதில் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டது. ஜெர்மனி நிராயுதபாணியாக்கப்பட்டு அதன் நீர்மூழ்கி கப்பல்களையும் போர் கப்பல்களையும் இழக்கச் செய்யப்பட்டது. மேலும் ஆஸ்திரியாவின் சுதந்திரத்தை ஜெர்மனி அங்கீகரிக்க வற்புறுத்தப்பட்டது. போர் சேதங்கள் $33 பில்லியன் என மதிப்பிடப்பட்டது. அடுத்த கேள்வி, இரண்டாவது 5 மதிப்பெண் வினா. வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனியை பொறுத்த மட்டில் கடுமையானதாகவும் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் தெரிந்தது. இக்கூற்றிற்கான ஆதார பின்புலத்தை உறுதிப்படுத்துக. நன்றாக கவனிக்கவும். வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் ஜெர்மனியை பொறுத்த மட்டில் கடுமையானதாகவும் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் தெரிந்தது. இக்கூற்றினுக்கான ஆதார பின்புலத்தை உறுதிப்படுத்துக. இந்த வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒப்பந்தம். ஏனெனில் இரண்டாம் உலகப் போர் ஏற்பட காரணமான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம். முதல் உலகப் போர் முடிவில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் உள்ள கடுமையின் காரணமாக இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது. அதனை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல் உலகப் போரின் முடிவில் பாரிஸ் அமைதி மாநாட்டில் ஜெர்மனிய நாட்டுடன் வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் 1919 ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டது. அல்சேஸையும் லொரைனையும் ஜெர்மனி பிரான்சிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் கூறியது. அல்சேஸையும் லொரைனையும் ஜெர்மனி நாடானது பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்ததாக சார் பள்ளத்தாக்கின் நிலக்கரி சுரங்கங்கள் பிரான்சிடம் வழங்கப்பட வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்தோம், முதல் உலகப் போருக்கு முன்பு ஐரோப்பிய நாடுகளிலேயே அதிகமான வளம் கொண்ட நாடாக ஜெர்மனி திகழ்ந்தது. காரணம், அங்கு சார் பள்ளத்தாக்கின் நிலக்கரி சுரங்கம் அதற்கு ஒரு காரணம். ரைன் பள்ளத்தாக்கின் அரண் அமைக்கவோ அல்லது படைகளை குவிக்கவோ ஜெர்மனிக்கு தடை விதிக்கப்பட்டது. ரைன் பள்ளத்தாக்கில் அரண், அதாவது பாதுகாப்பு அரண் அமைக்கவோ அல்லது படைகளை குவிக்கவோ ஜெர்மனிக்கு தடை விதிக்கப்பட்டது. ஜெர்மனி நிராயுதபாணியாக்கப்பட்டு அதன் நீர்மூழ்கி கப்பல்களையும் போர் கப்பல்களையும் இழக்க நேரிட்டது. ஜெர்மனி நிராயுதபாணியாக்கப்பட்டு அதன் நீர்மூழ்கி கப்பல்களையும் போர் கப்பல்களையும் இழக்க நேரிட்டது. இராணுவ பயன்பாட்டிற்காகவோ கடற்படையின் தேவைக்கென்றோ ஜெர்மனி விமானங்களை கொண்டிருக்கக்கூடாது என்று கூறப்பட்டது. அதாவது பயணிகள் விமானத்திற்கு மட்டுமே அனுமதி கொடுத்தார்கள். மற்ற போர் விமானங்கள், இராணுவ பயன்பாட்டிற்கு விமானங்களை கொண்டிருக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக தரைப்படையின் அதிகாரிகள் பிற பணியாளர்கள் சேர்ந்து 1,00,000 என்ற எண்ணிக்கையை தாண்டக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டது. அதாவது ஜெர்மனியினுடைய மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கையானது 1,00,000ற்கு அதிகமாக கூடாது. படை வீரர்களில் உயரதிகாரிகளின் அனைத்து படைப்பிரிவினரும் சேர்த்து 1,00,000 என்ற எண்ணிக்கையை தாண்டக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது. அடுத்ததாக ஆஸ்திரியாவின் சுதந்திரத்தை அங்கீகரிக்க ஜெர்மனி வற்புறுத்தப்பட்டது. இதுதான் இந்த வெர்சைல்ஸ் ஒப்பந்தம். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, முசோலினியும் ஹிட்லரும் பாசிச அரசுகளை முறையே இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் நிறுவ சாதகமான சூழல் எழுந்தமையை விளக்குக. நாம் ஏற்கனவே முதல் கேள்வியிலே பார்த்தோம்,
முதல் உலகப் போரின் முடிவில் அரசியல் மாற்றம் அனைத்து நாடுகளிலும், ஐரோப்பிய நாடுகளிலும் சரி அனைத்து நாடுகளிலும் அரசியல் மாற்றம் ஏற்பட்டது இந்த முதல் உலகப் போரின் முடிவில். காரணம் பொருளாதார சிக்கல், மற்ற அரசியல் பிரச்சனை. முசோலினியும் ஹிட்லரும் பாசிச அரசுகளை முறையே இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் நிறுவ சாதகமான சூழல் எழுந்தமையை விளக்குக. முதலாவதாக, இத்தாலியில் பாசிச அரசு எழுச்சி. முதல் உலகப் போரினால் ஏற்பட்ட இழப்பு. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி சொற்ப ஆதாயத்தையே இத்தாலி அடைந்தது. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின்படி சொற்ப ஆதாயத்தையே இத்தாலி அடைந்தது. இத்தாலியில் பணவீக்கம், விலை ஏற்றம், ஊக்கத்தொழில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இத்தாலியில் பணவீக்கம், போர் நடந்தாலே பணவீக்கம் ஏற்படும், விலையேற்றம் ஏற்படும், பொருளாதார சிக்கல் ஏற்படும். அதனால் ஊக்கத்தொழில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது இத்தாலியில். 1919 நடைபெற்ற தேர்தலில் 1/3 இடங்களை சோஷலிஸ்டுகள் பெற்றனர். முதல் உலகப் போர் முடிந்த பிறகு நடைபெற்ற 1919 நடைபெற்ற தேர்தலில் 1/3 இடங்களை சோஷலிஸ்டுகள் பெற்றனர். இதற்காக முசோலினி எழுச்சி அடைகிறார். பெனிட்டோ முசோலினி சுவிட்சர்லாந்தில் சோசியலிச பத்திரிகையாளரானார். பெனிட்டோ முசோலினி என்பவர் முழு பெயர். சுவிட்சர்லாந்தில் சோசியலிச பத்திரிகையாளராக இருந்தவர். அவர் அவந்தி பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றியவர். முதலில் அவந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியராக தான் முசோலினி பணியாற்றினார். 1919 இத்தாலியில் பாசிச கட்சி உருவாக்கப்பட்டவுடன் அதில் முசோலினி இணைந்தார். 1919 இத்தாலியில் பாசிச கட்சி உருவாக்கப்பட்டவுடன் அதில் முசோலினி இணைந்தார். ஏனெனில் சோசியலிச கட்சி தோல்வி அடைந்தது, 1/3 மட்டுமே வென்றது. அதனால் 1919 புதிய ஒரு கட்சி, பாசிச கட்சி என்று உருவாக்கப்பட்டது. அதில் முசோலினி இணைகிறார். பாசிசவாதம் அதிகார சக்தி, வலிமை, ஒழுக்கம் போன்றவற்றை தாங்கி நின்றது. இந்த பாசிசவாதம் என்பது அதிகார சக்தி, வலிமை, ஒழுக்கம் போன்றவற்றை தாங்கி நின்றது. அடுத்ததாக, பாசிச சர்வாதிகாரத்தின் எழுச்சி. இத்தாலியில் முதல் உலகப் போருக்கு பின் ஏற்பட்ட சீர்கேடுகளை சரி செய்ய பாராளுமன்ற முறையிலான அரசு திணறியதால் பாசிச சர்வாதிகாரம் தோன்றியது. பாசிச சர்வாதிகாரம் என்பது என்னவென்றால், அதனுடைய தலைவர் அவர் நினைத்ததை செய்ய முடியும். ஆனால் பாராளுமன்றமானது அனைத்து உறுப்பினர்கள், மெஜாரிட்டியாக உறுப்பினர்களுடைய ஆலோசனை கேட்டு அதை அனைவரும் சரி என்று ஒத்துக்கொண்டால் மட்டுமே அதை செயல்படுத்த முடியும். ஆனால் சர்வாதிகாரம் என்பது அவர் நினைத்ததை செய்ய முடியும். இதுபோல் பாசிச சர்வாதிகாரம் தோன்றியது இத்தாலியில். கருப்பு சட்டை அணிந்த பாசிசவாதிகள் ரோமில் நடத்திய பேரணியால் மன்னர் 3ஆம் விக்டர் இமானுவேல் முசோலினியை ஆட்சி அமைக்க அழைத்தார். கருப்பு சட்டை அணிந்த பாசிசவாதிகள், இப்பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வண்ணங்கள் கொண்ட சட்டைகள் அணிவார்கள். அதுபோல் இந்த பாசிச கட்சியினுடைய கருப்பு சட்டை, அந்த பாசிசவாதிகள் ரோமில் நடத்திய பேரணியால், அந்த பேரணியில் அநேக மக்கள் கூடியதால் அந்த மன்னர் 3ஆம் விக்டர் இமானுவேல் என்பவர் முசோலினியை ஆட்சி அமைக்க அழைக்கிறார். அடுத்ததாக, ஜெர்மனியினுடைய ஹிட்லருடைய எழுச்சி. வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை நாம் ஏற்கனவே பார்த்தோம். முதல் உலகப் போரின் முடிவில் ஜெர்மனி மிகவும் நசுக்கப்பட்டது இந்த உடன்படிக்கையால். வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட நஷ்ட ஈடும் பிற ஷரத்துகளும் ஜெர்மனிக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தின. அதாவது முதல் உலகப் போர் நடந்த பிறகு போருக்கான நஷ்ட ஈடு ஜெர்மனி கொடுக்க வேண்டும் என்று மற்ற நாடுகள் ஜெர்மனியை வலியுறுத்தின. அது மிகவும் கடினமாக இருந்தது, பெரும் சிரமத்தை ஏற்படுத்தின ஜெர்மனிக்கு. இதனால் ஜெர்மனியின் குடியரசுக் கட்சி அரசின் மீது வெறுப்புணர்வு மக்களிடம் வளர்ந்தது. குடியரசுக் கட்சி அங்கே ஆட்சியில் இருந்ததனால் மக்களிடம் வெறுப்புணர்வு அதிகமாக வளர்ந்தது. ஹிட்லரின் எழுச்சி. முதல் உலகப் போரின் போது ஹிட்லர் பவேரிய இராணுவத்தில் பணியாற்றினார். இவர் சாதாரண ஒரு இராணுவத்தில் பணியாற்றியவர். முதல் உலகப் போரின் போது ஹிட்லர் பவேரியா இராணுவத்தில் பணியாற்றினார். மூனிச் நகரில் ஹிட்லர் நடத்த இருந்த தேசிய புரட்சி அவரை சிறையில் அடைத்தது. மூனிச் நகரில் ஹிட்லர் நடத்த இருந்த தேசிய புரட்சி அவரை சிறையில் அடைத்தது. ஹிட்லர் சிறையில் இருந்தபோது எனது போராட்டம், மெயின் கேம்ப் என்ற சுயசரிதை நூலை எழுதினார். ஹிட்லரானவர் சிறந்த பேச்சாளி. அவருடைய பேச்சை கேட்டுதான் அந்த ஜெர்மனி மக்களையே தன் பக்கம் திருப்பியவர். அவர் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு புத்தகத்தை எழுதினார். இது ஒரு மதிப்பெண் வினாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஹிட்லர் எழுதிய புத்தகத்தின் பெயர் மெயின் கேம்ப், எனது போராட்டம் என்ற சுயசரிதை நூல். அடுத்ததாக, மூன்றாவது ரெய்ச். மூன்றாவது ரெய்ச் என்பது ஒன்றுமல்ல, நாம் ஏற்கனவே இரு மதிப்பெண் வினா விடைகள் கடைசி கேள்வியாக இந்த மூன்றாவது ரெய்ச் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம்.
ஹிட்லர் ஏற்படுத்திய ஆட்சி, அதாவது நாஜி அரசுக்கு பெயர் தான் மூன்றாவது ரைச், வேறொன்றும் அல்ல. மூன்றாவது ரைச் என்றாலே ஹிட்லர் ஏற்படுத்திய நாஜி அரசு. 1933ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் வான் ஹிண்டன்பர்க்கை அரசு ஆதரவாளர்கள் அணுகி அவரை என்றால் இங்கு ஹிட்லரை பிரதம அமைச்சராக பணித்தார்கள். 1933ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக இருந்த வான் ஹிண்டன்பர்க்கை அரசு ஆதரவாளர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளவர்களும் வங்கியாளர்களும் அந்த ஹிண்டன்பர்க்கை அணுகி ஹிட்லரை பிரதமராக ஆக்குங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள். ஹிட்லரை தானாக பிரதமராகவில்லை, அவரை அமைச்சராக்கியது அவருடைய ஆதரவாளர்கள். இதனால் மூன்றாவது ரைச் எனப்பட்ட நாஜி அரசு பாராளுமன்ற மக்களாட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதற்கு முன்பு மக்களாட்சி நடைபெற்றது. ஹிட்லர் வந்த பிறகு அந்த மக்களாட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவருடைய நாஜி அரசு ஆட்சிக்கு வந்தது. நாம் இதுவரை 5 மதிப்பெண் வினாவிடைகளை பற்றி பார்த்தோம். கடைசியாக இந்த முதல் உலகப் போரில் காலக்கோடு, முக்கிய நிகழ்வுகளான காலக்கோடுகளை பார்ப்போம். இந்த முதல் உலகப் போரின் போது நடைபெற்ற முக்கிய நிகழ்வுக்கான காலக்கோடு, இது முக்கியமான ஒரு கேள்வி, 5 மதிப்பெண் கேள்வி. 1904இல் ரஷ்ய ஜப்பானிய போர் நடைபெற்றது காலக்கோட்டில். 1905இல் மொராக்கோ சிக்கல் நடைபெற்றது. 1907இல் முக்கூட்டு நட்பு. அடுத்ததாக 1912இல் பால்கன் ஐக்கியம். 1914இல் முதல் உலகப்போர் தொடக்கம். 1915 லூசிடானியா கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. 1916இல் வெர்டூன் போர். 1916இலே ஜெட்லாந்து போரும் நடைபெற்றது. 1917இல் ரஷ்யா போரில் இருந்து விலகுகிறது. 1917இல் அமெரிக்கா போரில் இறங்குகிறது. 1918இல் முதல் உலகப்போர் முடிவுக்கு வருகிறது. 1919 வெர்சேல்ஸ் ஒப்பந்தம். 1920 பன்னாட்டு சங்கம் தொடக்கம். இந்த காலக்கோடு கேள்வியானது ஏதேனும் 5 நிகழ்வுகளை மட்டும் குறிக்க சொல்வார்கள். ஆகவே நீங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அங்கு தேர்வில் உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் 5 வருடத்திற்கான நிகழ்வுகளை மட்டும் குறித்தால் போதும். வணக்கம்.